அது என்ன வாந்தி எடுக்கிறது எப்படி இருக்கும் அது கேட்கறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல சாட்டர்டே எபிசோட் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் ப்ரொமோ வந்திருக்குங்க. அந்த ப்ரொமோ பத்தின வீடியோ தான் இது. ப்ரொமோவே அடடா நல்லா இருக்கே, இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற மாதிரி இருக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் சேதுபதி சார் கேக்குறாரு, அதாவது ஒரு வீட்டை அரண்மனையாக்கி உங்ககிட்ட கொடுத்து நீங்க ராஜாங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கேட்டா கூட சொல்லும். அந்த புக்ல இருக்கிற பிக்சரைஸ் வச்சு எப்படி ராஜாங்கம் நடத்தலாம், எப்படி ராஜாவா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வீடே குப்பையா இருக்கு. அத விட்டுட்டு குப்பை தொட்டிக்குள்ள குப்பை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆக்சுவலா அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல இவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க இல்லையா, அத பத்தி தான் பேச போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கடைசி என்ன சொல்றாருன்னா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு இத பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டே கையில அவங்க அந்த வீடு கட்டுனாங்க இல்லையா, கோட்டை கட்டும்போது ஒரு பிரிக் மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இத கையில எடுக்குறாரு. பட் அது ரெட் கலர்ல இருக்கு. ஒருவேளை யாருக்காவது ரெட் கார்டு குடுத்து வெளிய அனுப்ப போறாரா? அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா சும்மா பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்றது வேற. ஒருவேளை அந்த அந்த அரண்மனை டாஸ்க்கு அந்த கோட்டை கட்டுனாங்க இல்லையா, அந்த டாஸ்க்க பத்தி பேசுனாலுமே அந்த மாரி ப்ளூ கலர் கல்லு வச்சிருந்தா ஓகே. இவரு ஏன் ரெட் கலர் கல்லு வச்சு பேசுறாரு? ஒருவேளை நிஜமாவே யாரையாவது அப்படி அனுப்ப போறாங்களா? என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நம்மள யோசிக்கிறதுக்காக நம்ம கியூரியாசிட்டிய தூண்டுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனா அது ஏன் ரெட் கலர்ல வச்சிருந்தாரு? ஒருவேளை யாருக்காவது வார்னிங் குடுக்கறதுக்கா? இல்ல ரெட் கார்டு குடுத்து தயவு செஞ்சு நீங்க வெளிய போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கா? எதுக்குன்னு தெரியல. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாரு, எஃப்ஜே, விக்ரம், கனி, திவாகர் இவங்க எல்லாத்தையுமே பாரு வேக், விக்ரம் வேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாமிட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் குடுக்குறாரு. எதுக்குடா இப்படி ஆக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இப்படி ஒரு ஷோ பண்ணும்போது உங்க எல்லாத்தையும் இப்படி சொன்னா எப்படி இருக்கு? உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குல்ல? அதே மாரி தானே பார்க்குறவங்களுக்கு ஷோ பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். அது என்ன வாந்தி எடுக்கிறது பாரு? நீங்க எத்தன பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க? நீங்க ஒரு விஜே. நீங்க எவ்வளோ பேர மீட் பண்ணியிருந்திருப்பீங்க, இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க. எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு இது கூடவா தெரியல? சின்ன பிள்ளைத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கிளின்னு கிழிக்கிறாரு பாருவ. பாரு வழக்கம் போல பேசாம நிக்கிறாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் பேசாம தான் சார் நிப்பாங்க. திருப்பி மண்டேல இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சோ இதுக்கு ஒரு எண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை இப்படி யாரையாவது ஏதாவது பேசி தயவு செஞ்சு நீங்க வெளிய போயிருங்க. நீங்க போனாதான் இந்த வீடு அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ரெட் கார்டு குடுத்து அனுப்ப போறாரா? அப்படின்னு தெரியலங்க. நீங்களும் நல்லா தான் சார் கேட்குறீங்க. நாங்க கேட்க நினைக்கிற கேள்வி எல்லாம் சேர்த்து தான் கேட்குறீங்க. ஆனா ஒருத்தர் பதில் சொல்ல மாட்றாங்களே. சரி பதில் சொல்லாட்டி பரவால்ல. சரி தப்பு பண்ணிட்டோம். இனி அத திருத்தி கரெக்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லி சரியும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த சாட்டர்டே, சண்டே மட்டும் என்ன சொன்னாலும் சரி சார், ஓகே சார், சாரி சார் அப்படிங்கிறாங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் திருப்பி அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். ஏன்னா எலிமினேஷன் ரவுண்ட் வேற இருக்கு. யார வெளிய கழுத்த பிடிச்சு தள்ள போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த மாரி ரெட் கலர் பிரிக்ஸ வேற வச்சு காமிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாங்களோ, ரெட் கார்டு குடுத்து யாரையாவது வெளிய அனுப்பி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.